வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இந்த வார்த்தைய நாம இப்போ எல்லா இடத்துலயும் கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா அது நிஜத்துல என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் சிம்பிளா ஆனா டீட்டெயிலா பாப்போம். ஏஐ பத்தி பேச ஆரம்பிச்சாலே இந்த ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி வந்து நிக்கும். ஒரு பக்கம் பார்த்தா இது மனித குலத்தோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க போற ஒரு மிகப்பெரிய வரம் மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் இது நம்மளுக்கே ஆபத்தா முடியுமோன்னு ஒரு பயமும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல உண்மை என்ன? வாங்க ஆராய்வோம். முதல்ல ஏஐனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மனுஷங்க மாதிரி யோசிக்கிற, கத்துக்கிற, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற திறனை மெஷின்ஸுக்கு கொடுக்கறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது சும்மா நாம கொடுக்கற கமாண்ட அப்படியே செய்யறத மட்டும் இல்ல, அதுவா சிந்திச்சு செயல்படுறது. சரி, ஏஐனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த மெஷின்லாம் எப்படி மனுஷங்க மாதிரி கத்துக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் தான் மெஷின் லேர்னிங். இன்னைக்கு நாம பாக்குற பிரமிப்பான ஏஐகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே இந்த மஷின் லேர்னிங் தான். ஒரு சிஸ்டம் நாம கொடுக்கிற டேட்டால இருந்து அதுவே கத்துக்கிட்டு புத்திசாலியா மாறுறது தான் இதோட அடிப்படை. இதுல 3 முக்கியமான வகைகள் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதாவது மேற்பார்வை கற்றல். இது ரொம்ப சிம்பிள். நாம பரீட்சைக்கு படிக்க ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் பதில். அதே மாதிரி தான் சிஸ்டம்க்கு 1000 கணக்கான கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் கொடுத்து பயிற்சி கொடுக்கறோம். இப்ப இந்த படத்தை பாருங்க. இது ஒரு சூப்பரான உதாரணம். ஆயிரக்கணக்கான ஆப்பிள், ஆரஞ்சு போட்டோக்களை காட்டி இதுதான்ப்பா ஆப்பிள், இத ஆரஞ்சுன்னு சிஸ்டம்க்கு நம்ம பாடம் சொல்லிக் கொடுக்கறோம். நல்லா பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பாத்துறாத ஒரு புது ஆப்பிள் போட்டோவை காட்டினா கூட அது கரெக்டா இது ஆப்பிள்னு சொல்லிடும். இது வெறும் பழங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமில்ல, நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற நிறைய விஷயங்கள்ல இதுதான் இருக்கு. ஒரு வீடு எவ்ளோ விலைக்கு போகும்னு கணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அடுத்த என்ன படம் பார்க்கலான்னு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான் இருக்கு. அடுத்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்க தான் ஒரு ட்விஸ்ட். சிஸ்டம்க்கு நாம எந்த பதிலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஒரு பெரிய துணி குவியலை கொட்டி இதுல இருக்கிற ஒரே மாதிரி துணிகளெல்லாம் தனியா பிரின்னு சொல்ற மாதிரி டேட்டாவை கொடுத்துட்டு அதுல இருக்கிற ஒற்றுமைகளை அதுவே கண்டுபிடிக்கணும். இந்த படத்துல பாருங்க, இதை எவ்ளோ அழகா விளக்குதுன்னு. ஆப்பிள், தர்பூசணின்னு கலந்து போட்டாலும் அதுக்கு எது ஆப்பிள்னு நாம சொல்லவே இல்ல. ஆனா அதுவே அதோட உருவம், நிறத்தை வச்சு ரெண்டையும் கரெக்டா தனித்தனி குரூப்பா பிரிச்சிடுச்சு. இதுதான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கோட பவர். நிஜ வாழ்க்கையில இது எங்க யூஸ் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? பெரிய பெரிய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் நம்மளோட ஷாப்பிங் பழக்கத்தை வச்சு, ஓகே இவங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னு நம்மள மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஒரு குரூப்பா பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி விளம்பரம் அனுப்புவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டெக்னாலஜி தான். மூணாவதா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வகை, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இங்கே ஏஐ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தப்பு பண்ணி கத்துக்கும். ஒரு விஷயத்த சரியா செஞ்சா அதுக்கு ஒரு ரிவார்டு, அதாவது பரிசு. தப்பா செஞ்சா ஒரு பனிஷ்மெண்ட். நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கே ட்ரைனிங் கொடுப்போம்ல, சொன்னதை கரெக்டா செஞ்சா ஒரு பிஸ்கெட். அதே கான்செப்ட் தான். இந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி செஞ்சா தனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கணும் யோசிச்சு யோசிச்சு அதுவே சரியான பாதைய கத்துக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் கூகுளோட ஏஐ மனுஷனால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச கோ கேம்ல உலக சாம்பியனையே தோற்கடிச்சது. அதே மாதிரி தான் அமேசான் கோடவுன்ல வேலை செய்யற ரோபோட்ஸும் எப்படி வேகமா வேலை செய்யணும்னு கத்துக்குது. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 3 மெத்தடையும் ஒரு சின்ன டேபிள்ல சுருக்கமா பாத்திரலாம். முதல்ல பாருங்க, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இதுக்கு லேபிளோட டேட்டா வேணும், நோக்கம் ரிசல்ட்டை கணிக்கிறது. ஒரு உதாரணம் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். அடுத்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இதுக்கு லேபிள் இல்லாத டேட்டாவே போதும், அதுல ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும், கஸ்டமர்ஸை குரூப் பண்றது மாதிரி. கடைசியா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதுக்கு முன்னாடியே டேட்டா தேவையில்லை, ட்ரையல் அண்ட் எரர் மூலமா ஒரு செயலை கத்துக்கும். உதாரணத்துக்கு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். இந்த வித்தியாசம் புரிஞ்சா ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இந்த 3 டெக்னாலஜியும் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை எப்படி மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க கூகுள்ல ஒரு விஷயம் தேடுறதுல இருந்து யூடியூப் உங்களுக்கு வீடியோ ரெக்கமெண்ட் பண்றது வரைக்கும், சரி அலெக்சா கிட்ட பேசுறதுல இருந்து தானா ஓடுற கார்கள் வரைக்கும், ஏன் நம்ம முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜில இருந்து ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்றது வரைக்கும் எல்லாத்துலயும் ஏஐ தான் இருக்கு. இதுல லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ வந்திருக்கிற ChatGPT, மிட்ஜர்னி எல்லாம் இந்த வகை தான். நம்ம சும்மா ஒரு வரியில டைப் பண்ணா போதும், அது நமக்காக ஒரு கவிதையே எழுதும், படம் வரைஞ்சு கொடுக்கும், ஏன் வீடியோ கூட கிரியேட் பண்ணும். இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த 2ங்கிற நம்பர் இது சாதாரண நம்பர் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் புரட்சியோட சின்னம். இதுதான் டீப் மைண்டோட ஆல்ஃபாஃபோல் 2.
நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீனோட 3D வடிவத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். விஞ்ஞானிகளுக்கு பல வருஷங்களாகும். ஆனா இந்த AlphaFold 2 அதை சில மணி நேரத்துல செஞ்சு முடிக்குது. இதனால நோய்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய தரசா திறந்திருக்கு. ஓகே, ஏஐயோட பவர் எவ்ளோ பெருசுன்னு பார்த்தோம். ஆனா இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு டெக்னாலஜி வரும்போது கூடவே சில முக்கியமான கேள்விகளும் கவலைகளும் வரும் இல்லையா? வாங்க அதையும் கொஞ்சம் அலசி பாப்போம். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏஐ எதை வச்சு கத்துக்குது? நாம கொடுக்கிற டேட்டாவை வச்சு. ஒருவேளை நம்ம டேட்டாலேயே நம்ம சமூகத்தோட பாரபட்சங்கள், தப்பான கருத்துக்கள் எல்லாம் ஒளிஞ்சிருந்தா என்ன ஆகும்? நிச்சயமா ஏஐயும் அதை கத்துக்கும் இல்லையா? ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு கூகுள் போட்டோஸ் போதுமான கருப்பின மக்களோட போட்டோஸ் இல்லாத ஒரு டேட்டா செட்ல ட்ரெயின் ஆனதால அவங்கள தவறா கொரில்லான்னு டேக் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அமெரிக்க நீதித்துறையில பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏஐ சில இன மக்களுக்கு எதிராக பாரபட்சமா தீர்ப்பு சொல்லுச்சு. இப்போ இந்த மாதிரி தப்புகள் நடக்காம பாத்துக்கிறது தான் டெவலப்பர்ஸோட மிகப்பெரிய வேலையா இருக்கு. அடுத்தது, நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பயம். ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமா? முன்னாடி வந்த டெக்னாலஜி எல்லாம் பெரும்பாலும் ஃபேக்டரியில வேலை செய்யற மாதிரி உடல் உழைப்பு வேலைகளை தான் ஆட்டோமேட் பண்ணுச்சு. ஆனா ஏஐ அப்படி இல்ல. வக்கீல்கள், டிசைனர்கள், அக்கவுண்டன்ட்ஸ்னு ஆபீஸ்ல செய்யற ஒயிட் காலர் வேலைகளையும் அது செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதனால வேலையுலகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த விவாதம் எவ்வளவு சீரியஸானதுன்னா, ஸ்டீவன் ஹாக்கிங் மாதிரியான ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியே ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னா, மனிதனை விட புத்திசாலியான ஒரு முழுமையான ஏஐயை நாம உருவாக்கிட்டா அது மனித இனத்தோட அழிவுக்கே காரணமாமையலான்னு சொல்லியிருக்கார். இங்க ஆபத்துன்னா நாம சினிமாவில பாக்குற மாதிரி டெர்மினேட்டர் ரோபோ நம்மள சுடுறதில்ல. உண்மையான ஆபத்து ரொம்ப நுட்பமானது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ கிட்ட எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேப்பர் கிளிப் செஞ்சு கொடுன்னு ஒரு சிம்பிளான கமெண்ட் கொடுக்கறதா வச்சுப்போம். அதோட ஒரே குறிக்கோள் பேப்பர் கிளிப் செய்யறது மட்டும்தான். அதுக்காக அது உலகத்துல இருக்கிற எல்லா இரும்பையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்புறம் இரும்பு தயாரிக்க இன்னும் நிறைய ரிசோர்ஸ் தேவைன்னு மத்த எல்லாத்தையும், ஏன் நம்மளையும் கூட ஒரு மூலப்பொருளா பார்க்க ஆரம்பிச்சிட்டா அதோட நோக்கம் நம்மள அழிக்கிறதில்ல, ஆனா அதோட செயல்திறன் நம்மளோட அழிவுக்கு காரணமாயிடும். இதுதான் மிஸ்அலைன்டு கோல்ஸ்னு சொல்றாங்க. ஆக ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இனிமே நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஏஐ என்னவெல்லாம் செய்ய முடியுங்கிறது மட்டும் இல்ல. முக்கியமான கேள்வி, அது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு நாம எப்படி தீர்மானிக்க போறோம் என்பதுதான். அந்த பொறுப்பு, அந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட எனக்கு நிறைய பேப்பர் கிளிப் வேணும்னு நீங்க ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். இது ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. ஆமா, அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா, உலகத்துல இருக்கிற மனுஷங்களை எல்லாம் அழிச்சிட்டு அவங்க உடம்புல இருக்கிற இரும்பை எல்லாம் உருக்கி பேப்பர் கிளிப்பா மாத்துமா. கேக்குறதுக்கே ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தத்துவவியலாளர்களும் உலகத்தையே மாத்திட்டு இருக்கிற ஏஐ விஞ்ஞானிகளும் இத பத்தி ரொம்ப சீரியஸா விவாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5, 2026. வணக்கம். ஏஐ அப்படிங்கிற வார்த்தைய இப்போ நம்ம தினசரி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, எங்க பார்த்தாலும் இப்போ ஏஐ தான். இன்னைக்கு நம்ம முன்னாடி விக்கிபீடியா, அப்புறம் பல முக்கியமான கல்லூரி ஆய்வு கட்டுரைகள்னு செயற்கை நுண்ணறிவு பத்தின தகவல்கள் ஒரு மலை போல குவிஞ்சிருக்கு. ஆக்சுவலா பல 100 பக்கங்களை கொண்ட இந்த தரவுகள்ல இருந்து உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது, இதோட வரலாறு என்ன, இது நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் வடிகட்டி இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, இத ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்போ நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பாக்குறீங்க, உடனே அதுவே இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆமா, கரெக்ட். இல்லனா ChatGPT கிட்ட உங்க ஆபீஸ் இமெயில டிராஃப்ட் பண்ண சொல்றீங்க. இது எல்லாத்துலயும் ஏஐ இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா எனக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான கேள்வி என்னன்னா, உயிரில்லாத, நரம்புகளோ மூளையோ இல்லாத ஒரு இயந்திரம் எப்படி சுயமாக சிந்திக்க கத்துக்குது? இது ஒரு மேஜிக் இல்ல, சுத்தமான கணிதம்னு சொல்லலாம். ஓ, கணிதமா? ஆமா, மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஏஐயோட இன்ஜின் மாதிரி. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்க்கு நாமளே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காம அதுவே டேட்டாவை வச்சு கத்துக்கிறது தான் இதோட அடிப்படை. நம்ம தரவுகள் இத ரொம்ப தெளிவா 3 வகையா பிரிக்குது. அந்த 3 வகை என்னென்ன? முதல் வகை பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதாவது மேற்பார்வையிடப்பட்ட கற்றல்.
இதுல நாம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கிற டேட்டா எல்லாமே முன்னாடியே லேபிள் செய்யப்பட்டிருக்கும். லேபிள் செய்யப்பட்டிருக்கும்னா, இப்போ ஒரு வீட்டின் விலையை கணிக்கணும்னா, இந்த வீட்ல எத்தனை ரூம் இருக்கு, இத்தனை சதுரடி இருக்கு, இதோட விலை இதுதான்னு பழைய டேட்டாவை தெளிவா லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். அதை வச்சு அது புது வீட்டின் விலையை கணிக்கும். நான் இதை சரியா புரிஞ்சுக்கிறேன்னா? எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு ஃப்ளாஷ் கார்டுகளை காட்டி இது ஆப்பிள், இது ஆரஞ்சு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து கத்துக் கொடுக்கற மாதிரி. அதேதான். நாம என்ன பதில எதிர்பார்க்கிறோம்னு இயந்திரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். அந்த பதில நோக்கி அதை தன்னோட கணிப்புகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். புரிஞ்சுது. இதுல முக்கியமா 2 விதம் இருக்கு. ஒன்னு கிளாசிஃபிகேஷன், அதாவது ஒரு மாணவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா அப்படின்னு 2ல 1 பிரிக்கிறது. இன்னொன்னு ரெக்ரெஷன், நீங்க சொன்ன அந்த வீட்டு விலை மாதிரி ஒரு தொடர்ச்சியான எண்ணை கணிக்கிறது. ஓகே, அப்ப நாம பதில சொல்லி கொடுத்து கத்துக் கொடுக்கறது சூப்பர்வைஸ்டு லேர்னிங். 2வது வகை என்ன? 2வது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இதுல எந்த லேபிளும் இருக்காது. அதாவது பதில நாம சொல்ல மாட்டோம். பதில சொல்ல மாட்டோமா? அப்ப அதை எப்படி கத்துக்கும்? ஒரு பெரிய டேட்டாவை கொடுத்துட்டு இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸ நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுவோம். ஓ, அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவுல நீங்க என்னென்ன வீடியோ பாக்குறீங்க, எந்த மாதிரி போஸ்டுக்கு லைக் பண்றீங்கங்கிற டேட்டாவை எல்லாம் வச்சு உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ஒரு குறிப்பிட்ட யூசர் குரூப்புக்குள்ள அந்த அல்காரிதம் வகைப்படுத்தும். இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஃபிளாஷ் கார்டு கொடுக்காம ஒரு குழந்தைகிட்ட நிறைய விதவிதமான லெகோ பொம்மைகளை கொடுத்து இதெல்லாம் பிரிச்சு வை அப்படின்னு சொன்னா, ஆமா, கரெக்டான ஒப்பீடு. அந்த குழந்தை அதோட நிறத்தை வச்சோ இல்ல வடிவத்தை வச்சோ தானாகவே ஒரு பேட்டர்ன்ல பிரிக்கும் இல்லையா? அது மாதிரி பெர்ஃபெக்ட். அந்த இயந்திரம் தானாகவே அந்த டேட்டாவுல இருக்கிற தொடர்புகளை புரிஞ்சுக்குது. ஆனா 3வது வகை ஒன்னு இருக்கு பாருங்க. அதுதான் இப்ப நடக்கிற பல ஏஐ புரட்சிகளுக்கு காரணம். ஓ, அப்படி ஒரு வகை இருக்கா? ஆமா, அதுக்கு பேரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதாவது வலுவூட்டல் கற்றல். இதுல டேட்டாவோ லேபிளோ கிடையாது. இது முழுசா சரி அல்லது தவறு அப்படிங்கிற ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அடிப்படையில இயங்குறது. ஓ, அப்போ ஒரு நாய்க்குட்டிய ட்ரெயின் பண்ற மாதிரி. அது நாம சொல்றது செஞ்சா ஒரு பிஸ்கெட் கொடுப்போம், தப்பா செஞ்சா கண்டிக்கிறோம். ஆனா கம்ப்யூட்டருக்கு நாம எப்படி பிஸ்கெட் கொடுக்க முடியும்? டிஜிட்டல் பிஸ்கெட்ஸ் தான். அதாவது ஒரு கோலை செட் பண்ணிடுவாங்க. எந்திரம் சரியான முடிவை எடுத்தா அதோட ஸ்கோர் கூடும். அது ரிவார்டு. புரியுது. தப்பான முடிவு எடுத்தா? தப்பான முடிவு எடுத்தா ஸ்கோர் குறையும். அது பனிஷ்மெண்ட். இத அது லட்சக்கணக்கான முறை முயற்சி செஞ்சு எப்படி தப்பில்லாம அந்த வேலையை செய்யறதுன்னு கத்துக்கும். அமேசான் குடோன்கள்ல பொருட்களை ரொம்ப வேகமா நகர்த்துற ரோபோக்கள் இந்த முறையை தான் பயன்படுத்துது. நிஜமாவா? ஆமா. அதே மாதிரி உலக செஸ் சாம்பியன்களை தோற்கடிச்ச ஏஐ மாடல்களும் இந்த வகையை சேர்ந்ததுதான். இது கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எந்த வழிகாட்டுதலும் இல்லாம பல லட்சம் முறை தப்பு செஞ்சு அதுலேருந்து கத்துக்கிட்டு ஒரு இயந்திரம் பெர்ஃபெக்ட் ஆகுது. கண்டிப்பா. ஆனா இப்ப நம்ம போன்ல சாதாரணமா இருக்கிற இந்த டெக்னாலஜி ஏதோ நேத்து கண்டுபிடிச்சது இல்ல. இதோட வரலாற்றை பார்க்கும்போது பல பெரிய ஏமாற்றங்கள் இருந்திருக்கு. நம்ம தரவுகள் படி பார்த்தா இந்த பயணம் 1950களிலே ஆரம்பிச்சிருக்கு. உண்மைதான். 1956ல டார்ட்மவுத் கல்லூரியில நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே பிறந்தது. ஓ, அவ்வளவு பழசான வார்த்தையா இது? ஆமா. ஆரம்பத்துல இது மேல இருந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். எந்த அளவுக்குனா 1965ல ஹெர்பர்ட் சைமன் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் இன்னும் 20 வருஷத்துல மனுஷங்க செய்யற எல்லா வேலையும் இயந்திரங்கள் செய்யும்னு ரொம்ப உறுதியா நம்பினார். ஆனா அது நடக்கலையே. நடக்கல. இப்போ ஒரு நிமிஷம். 1960கள்ல கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு பெரிய ரூம் சைஸ்க்கு இருக்கும். அப்பவே அவங்க மனுஷ மூளைக்கு இணையான ஏஐயை உருவாக்கிடுவோம்னு நினைச்சாங்கன்னா அது ஏன் அவ்வளவு பெரிய தோல்வியில முடிஞ்சது? அது ஒரு நல்ல கேள்வி. அவங்க கிட்ட பவர்ஃபுல்லா தொழில்நுட்பம் இல்லைங்கிறது மட்டும்தான் காரணமா? இல்ல மனுஷ சிந்தனைங்கிறது எவ்வளவு சிக்கலானதுன்னு அவங்க புரிஞ்சுக்கலையா? நீங்க கேட்டது ரொம்ப ஆழமான கேள்வி. கம்ப்யூட்டர் வேகம் கம்மின்னு சொல்றதை விட மொராவெக்கின் முரண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சரியா கணிக்கல. அது என்ன மொராவெக்கின் முரண்பாடு? இத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லலாம். மனுஷங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், அதாவது கால்குலஸ் கணக்கு போடுறது, செஸ் விளையாடுறது, லாஜிக்கா யோசிக்கிறது, இதெல்லாம் இயந்திரங்களுக்கு கத்துக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே. ஆனா ஒரு வயசு குழந்தைக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடிய முகம் அறிதல், ஒரு அறையில நடக்கும்போது பொருள்களை இடிக்காம நடக்கிறது, ஒருத்தரோட குரலை வச்சு அவங்க கோவமா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிற உள்ளுணர்வு, இதையெல்லாம் இயந்திரங்களுக்கு கத்துக் கொடுக்கவே முடியல. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. கஷ்டமான லாஜிக் ஈஸி,
ரொம்ப சாதாரண உள்ளுணர்வு கஷ்டம். இதுக்கு என்ன காரணம்? பரிணாம வளர்ச்சி தான் காரணம். மனுஷ இனம் லட்சக்கணக்கான வருஷங்களா நடந்து பார்த்து கேட்டு தன்னோட உணர்திறங்களை பரிணாமத்துல வளர்த்துக்குச்சு. அதனால அது நமக்கு சாதாரணமா தெரியுது. ஆமா, கரெக்ட். நம்ம யோசிச்சு நடக்கிறது இல்ல. ஆனா கணிதமோ லாஜிக்கோ நாம சில 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். அதனால அது நமக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுது. ஆனா ஏஐக்கு இந்த பரிணாம வளர்ச்சி கிடையாது. அப்போ அந்த ஆரம்பகால ஏஐ எப்படி வேலை செஞ்சுது? ஆரம்பகால ஏஐ எல்லாமே இஃப் தென் அப்படிங்கிற லாஜிக் ரூல்ஸ மட்டுமே நம்பி இருந்துச்சு. ஒரு பூனையை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எப்படி லாஜிக் ரூல்ஸ் எழுத முடியும்? ஆமா, பூனைக்கு எப்படி ரூல்ஸ் எழுதுறது? காது இப்படி இருக்கும், வால் இப்படி இருக்கும்னு எழுதினா வேற ஏதோ மிருகத்தை காட்டிடும். எக்ஸாக்ட்லி. அதனால எதிர்பார்த்த முடிவுகள் வராததால அரசாங்கமும் சரி கம்பெனிகளும் சரி ஃபண்டிங் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இந்த நீண்ட தொய்வு நிலைகளை தான் ஏஐ குளிர்காலங்கள்னு சொல்றாங்க. ஆஹா, ரூம்ஸ் எழுதி எல்லாத்தையும் சாலிக்க முடியாதுன்னு புரிஞ்சிருக்கு. சரி, அந்த ஏஐ குளிர்காலத்துல உறைஞ்சு போயிருந்த இந்த துறை இன்னைக்கு எப்படி இவ்ளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்துச்சு? இதுல 2 பெரிய திருப்புமுனைகள் இருக்கு. முதல் திருப்புமுனை 2012ல நடந்துச்சு. வீடியோ கேம்ஸ் விளையாட நாம பயன்படுத்துற ஜிபியூக்கள் ஒரே நேரத்துல பல கணக்கீடுகளை செய்யக்கூடியவ. கிராபிக்ஸ் கார்டுகள்னு சொல்வாங்க, அதுவா? ஆமா, அதேதான். அந்த சிப்புகளை வச்சு மனுஷ மூளையில இருக்கிற நியூரான்கள் மாதிரி செயல்படுற நியூரல் நெட்வொர்க்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேர் தான் டீப் லேர்னிங். இதுக்கு இன்னேத்துல கொட்டி கிடந்த கோடிக்கணக்கான டேட்டாவும் இந்த ஜிபியூவோட வேகமும் உயிர் கொடுத்துச்சு. அப்போ ரூல்ஸ் எழுதுறத விட்டுட்டு டேட்டாவை உள்ள கொட்டி அதுவே கத்துக்கிட்டோன்னு விட்டாங்க. அப்போ 2வது திருப்புமுனை அதுதான் 2017ல கூகுள் அறிமுகப்படுத்தின டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். ஓ, டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த ஏஐலாம் ஒரு வாக்கியத்தை படிக்கும்போது ஒரு வார்த்தையா வரிசையா தான் படிக்கும். அதாவது ரொம்ப குறுகிய பார்வையில. ஆனா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற மாடல் ஒரு முழு வாக்கியத்தையோ அல்லது பத்தியோ ஒரே நேரத்துல மொத்தமா பார்க்கும். அப்படியா? ஆமா, ஒரு வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்குன்னு பார்த்து அதோட கான்டெக்ஸ்ட முழுசா புரிஞ்சுக்கும். ஓ, இதை நான் இப்படி ரிலேட் பண்ணி பார்க்கறேன். எழுத்துக்குட்டி படிக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கும் ஒரு நாவலின் முழு பக்கத்தையும் ஒரே பார்வையில ஸ்கேன் பண்ணி அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற ஒரு பெரியவங்களுக்கு உள்ள வித்தியாசம் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிறது தான் சாட்ஜிபிடியோட பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணமா? சாட்ஜிபிடியில இருக்கிற அந்த டீயவே இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தான் குறிக்குது இல்லையா? நீங்க சரியா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சிக்கிற திறனால தான் இன்னைக்கு ஓப்பன் ஏஐ, கூகுள் டீப் மைண்ட் மாதிரி கம்பெனிகள் ஏஜிஐ அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஏஜிஐனா? ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஏதோ ஒரு வேலையை மட்டும் செய்யாம ஒரு மனுஷன் தன்னோட மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையையும் அவனுக்கு இணையாகவோ அல்லது அவனுக்கு மேலாகவோ செய்யக்கூடிய ஒரு சூப்பர் அறிவு. இங்கதான் விஷயத்தோட சீரியஸ்னஸ் ஆரம்பமாகுது. இந்த அளவுக்கு அறிவார்ந்த ஒரு இயந்திரம் நிஜ உலகத்துல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம தரவுகள் வழியா பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமும் அதே சமயம் கொஞ்சம் பயமும் வருது. ஆமா, 2 பக்கமும் இருக்கு. முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். மருத்துவத்துறையில ஏஐ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் உண்மையிலே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. குறிப்பா அந்த ஆல்பாஃபோல்ட். ஆமா, கூகுள் டீப் மைண்டோட ஆல்பாஃபோல்ட் உயிரியல் துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சி. மனித உடல்ல கோடிக்கணக்கான புரதங்கள் இருக்கு. இந்த புரதங்கள் எப்படி 3D வடிவத்துல சுருங்கி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட வேலையே அமையும். ஓகே. ஒரு புரதத்தோட வடிவத்தை கணிக்கிறதுக்கு பல மாசங்களோ சில சமயம் பல வருஷங்களோ ஆகும். ஆனா ஆல்பாஃபோல்ட் அந்த புதிரை உடைச்சு வெறும் மணி நேரங்கள்ல கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச எல்லா புரதங்களோட அமைப்பையும் கணிச்சு உலகத்தையே வியக்க வச்சுது. வாவ்! இதனால நோய்களுக்கான மருந்துகளை ரொம்ப வேகமா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா. 2024ல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஏஐயை பயன்படுத்தி பார்க்கின்சன் நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பு செயல்முறைய 10 மடங்கு வேகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதற்கான செலவை 1001 மடங்காக குறைச்சிருக்காங்க. இது நிஜமாவே மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரம், எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதே ஏஐயோட இருண்ட பக்கத்தை பார்க்கும்போது நாம நிஜமாவே கவலைப்பட வேண்டியிருக்கு. எந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்றீங்க? அல்காரிதம் சார்பு நிலை அப்படின்னு நம்ம தரவுகள்ல ஒரு பெரிய டாபிக் இருக்கு. ஏஐ தானே, அதுக்கு என்ன விருப்பு வெறுப்பு இருக்க போதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா கூகுள் போட்டோஸ் கருப்பின மக்களை கொரில்லாக்கள் அப்படின்னு தவறாக அடையாளம் கண்ட சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இது ஏன் நடக்குது? எந்திரத்துக்குள்ள எப்படி பாரபட்சம் வரும்? ரொம்ப சிம்பிள். இயந்திரம் கத்துக்கிற டேட்டாவை யார் கொடுக்கறா? மனுஷங்க.
மனுஷ சமூகத்துல காலம் காலமா இருக்கிற பாரபட்சம், இனவெறி எல்லாமே அந்த டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். ஆ, அப்ப தப்பு டேட்டால இருக்கா? ஆமா, கூகுள் போட்டோஸ் தப்பு பண்ணினதுக்கு காரணம் அந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட டேட்டால வெள்ளை நிற மக்களோட புகைப்படங்கள் அதிகமா இருந்திருக்கலாம், கருப்பின மக்களோட புகைப்படங்கள் போதுமான அளவுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இது ஒரு கவனக்குறைவுன்னு வச்சுக்கலாம். ஆனா இதை விட ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அமெரிக்க நீதிமன்றங்கள்ல பயன்படுத்தப்பட்ட காம்பஸ் அப்படிங்கிற மென்பொருள்ல நடந்துச்சு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கேஸ் ஸ்டடி. ஒரு குற்றவாளி மறுபடியும் குற்றம் செய்வாரா மாட்டாரான்னு கணிக்கிற வேலையை அந்த ஏஐ கிட்ட கொடுத்தாங்க இல்லையா? ஆமா, அந்த காம்பஸ் மென்பொருள் கருப்பின மக்கள் மறுபடியும் குற்றம் செய்வாங்கன்னு தொடர்ந்து மிகையாகவும் தவறாகவும் கணிச்சது. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஏஐயோட புரோகிராம்ல இனம் அப்படிங்கிற ஒரு கேள்வியே கிடையாது. அப்படியா? அப்புறம் எப்படி அது கருப்பின மக்களை மட்டும் குறி வச்சு பாரபட்சமா நடந்துச்சு? இங்கதான் ப்ராக்ஸி வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அந்த ஏஐ ஒருத்தர் எந்த பகுதியில வாழ்றாரு, அவருக்கு முன்னாடி போலீஸோட எந்த மாதிரி தொடர்புகள் இருந்துச்சு அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிச்சு. ஓ, அவங்க வாழ்ற இடம். ஆமா, அமெரிக்காவுல வரலாற்று ரீதியாவே சில பகுதிகள்ல கருப்பின மக்கள் அதிகமா போலீஸ் கண்காணிப்புக்கு ஆளாகியிருக்காங்க. அந்த வரலாற்று பிழைய இந்த ஏஐ டேட்டாவா படிச்சுக்கிட்டு பழைய பாரபட்சத்தையே ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமா மாத்திடுச்சு. இங்கதான் எனக்கு பயம் வருது. ஒரு பக்கம் பார்க்கின்சன் நோயை குணப்படுத்த உதவுற அளவுக்கு அதிபுத்திசாலித்தனமா இருக்கிற அதே ஏஐயால ஒரு சாதாரண கொரில்லா எது, மனிதன் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. உண்மைதான். அது மட்டும் இல்லாம இது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி செயல்படுது. அதாவது அந்த காம்பஸ் மென்பொருள் ஏன் ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துச்சுன்னு அதை உருவாக்குன டெவலப்பர்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்துல அதை நம்ம எப்படி நம்ப முடியும்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த பிளாக் பாக்ஸ் பிரச்சனை தான் ஏஐ துறையோட மிகப்பெரிய சவால். முடிவை சொல்லும், ஆனா எப்படி அந்த முடிவுக்கு வந்தேன்னு அதுக்கு விளக்கம் தெரியாது. அது ரொம்ப ஆபத்தாச்சே. ஆமா, நம்ம சோர்ஸ்ல இன்னொரு அதிர்ச்சியான உதாரணம் இருக்கு. ஒரு மருத்துவ ஏஐ ஆஸ்துமா இருக்கிற நோயாளிகளுக்கு நிமோனியாவால் இறக்கும் அபாயம் குறைவுன்னு தப்பா கணிச்சுது. என்னது? ஆஸ்துமா இருந்தா அபாயம் அதிகம்னு தானே டாக்டர்கள் சொல்லுவாங்க? ஆமா, ஆனா உண்மையில என்ன நடந்ததுன்னா, ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு நிமோனியா வந்தா அவங்கள உடனே தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாத்தி காப்பாத்திடுவாங்க. இந்த ஸ்பெஷல் கேர் கிடைச்சதால அவங்க பிழைச்சாங்க. ஆ, அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா கிடைச்சிருக்கு. கரெக்ட். ஆனா ஏஐ அந்த டேட்டாவை பார்த்துட்டு, ஓ ஆஸ்துமா இருந்தா நிமோனியா வராது போலன்னு தப்பா புரிஞ்சுதுச்சு. இதுக்கு பேரு தான் காரலேஷனை கேசேஷனா தப்பா புரிஞ்சுக்கிறது. இதனால தான் ஏஐ எடுக்கும் முடிவுகளுக்கு ஒரு விளக்கம் கண்டிப்பா வேணும்னு இப்போ எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய விஷயம். சரி, அல்காரிதம் செய்யற இந்த தப்புகளை தாண்டி கொஞ்சம் பெரிய பிக்சரை பார்ப்போம். இந்த ஏஐயோட அசுர வளர்ச்சி நம்ம வேலைவாய்ப்பை எப்படி பாதிக்குது? அது ஒரு பெரிய விவாதம். இப்போ நீங்க ஆபீஸ்க்கு போற வழியில எங்களை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ரோபோ வந்தா ஃபேக்டரியில மூட்டை தூக்குறவங்க வேலை தான் போகும். நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கோடிங் பண்றேன், டிசைன் பண்றேன், எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நடப்பதே வேற. ஆமா, இப்போ ஏஐ குறி வைக்கிறதே இந்த ஒயிட் காலர் வேலைகள் தான். 2023ல சீனால நடந்த ஒரு விஷயம் எல்லாரையும் அதர வச்சுது. என்ன நடந்துச்சு? அங்க இருக்கிற வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியில கேம் கேரக்டர்களை வரைகிற வரைபட கலைஞர்கள்ல சுமார் 70% பேர் ஜெனரேட்டிவ் ஏஐயால வேலை இழந்திருக்காங்க. 70%? ஆமா, அமெரிக்காவில பாதி வெள்ளக்காலர் வேலைகளை ஏஐ காலி செஞ்சிடும்னு ஃபோர்ட் நிறுவனத்தோட சிஇஓ ஜிம் ஃபார்லி சொல்லியிருக்காரு. வக்கீல்களுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்றவங்க, டேட்டா என்ட்ரி செய்றவங்க, ஏன் சாஃப்ட்வேர் கோட் எழுதுறவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறார்கள். வேலைவாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த டீப் ஃபேக் வீடியோக்கள் ஏற்படுத்துற ஆபத்து ஒரு நாட்டோட ஜனநாயகத்தையே ஆட்டி படைக்குது. 2024 இந்திய தேர்தல்கள்ல கூட்டணி கட்சி தலைவர்கள், ஏன் இறந்து போன தலைவர்களை கூட ஏஐ மூலமா பேச வச்சு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. ஆமா, அத நாமும் நியூஸ்ல பார்த்தோம். இதுக்காக மட்டுமே சுமார் $50 மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வீடியோவை பார்க்கும்போது அது நிஜமா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு குழப்ப நிலையை இது மக்கள் மத்தியில உருவாக்குது. இது ஒரு தகவல் போர் மாதிரியே இருக்கு. இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு நடுவுல சத்தமே இல்லாம ஆனா ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கிற இன்னொரு பிரச்சனை சுற்றுச்சூழல் பாதிப்பு. சுற்றுச்சூழல் பாதிப்பா? ஏஐக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க கூகுள்ல போய் சாதாரணமான ஒரு விஷயத்தை தேடுறதுக்கும் ChatGPT கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு ChatGPT தேடலானது சாதாரண கூகுள் தேடலை விட 10 மடங்கு அதிக மின்சாரத்தை உறிஞ்சுது. 10 மடங்கா?
ஆமா, இந்த பெரிய ஏஐ மாடல்ஸ்கா ரன் பண்றதுக்கு உலகெங்கும் மிகப்பெரிய டேட்டா சென்டர்கள் உருவாகிட்டு இருக்கு. அதனால கரண்ட் பில்லும் தாறுமாறா எகிரிட்டு இருக்கு. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சாட் ஜிபிடில நம்ம கேட்கிற ஒரு சாதாரண ரெசிபி குறிப்புக்காகவோ இல்ல ஒரு இமெயில் டிராஃப்ட்டுக்காகவோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? 1979ல அமெரிக்காவுல விபத்துக்குள்ளான 3 மைல் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு அணுமின் நிலையத்தையே மறுபடியும் திறக்க ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. பல வருஷங்களா மூடப்பட்டிருந்த ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை பல பில்லியன் டாலர்களை செலவு செஞ்சு மறுபடியும் திறக்கிற அளவுக்கு நாம போயிட்டோமா? ஆமா, பவர் தேவைகள் அப்படி ஆயிடுச்சு. நம்ம மூளைக்கு வேலை வைக்காம இருக்க இயற்கையை இன்னும் அதிகமா சுரண்டுறோம். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு! ஒரு பதுமையான முரண்பாடுதான். 2030க்குள்ள இந்த ஏஐக்கான உள்கட்டமைப்பு செலவே $2.7 ட்ரில்லியன் தொடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா வேலைவாய்ப்பு, ஜனநாயகம், சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையும் விட ரொம்ப சீரியஸான ஒரு ஆபத்தை பத்தி தத்துவியலாளர்கள் பேசுறாங்க. அது என்ன ஆபத்து? அதுதான் எக்ஸிஸ்டென்ஷியல் ரிஸ்க், அதாவது இருத்தலியல் ஆபத்து. ஏஐ மனித குலத்தையே அழிச்சிடுமா அப்படிங்கிற கேள்வி. இந்த இடத்துல தான் நாம நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பேசின அந்த பேப்பர் கிளிப் கான்செப்ட் வருது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக தத்துவவாதி நிக் போஸ்ட்ராம் இத ரொம்ப தெளிவா விளக்குறாரு. என்ன சொல்றாரு அவரு? ஏஐ மனுஷங்களை அழிக்கணும்னா அதுக்கு சுய நினைவோ இல்ல மனுஷங்க மேல கோவமோ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சுயநினைவோ கோவமோ இல்லாம அது ஏன் நம்மள அழிக்கணும்? அதான் பிளாக் பாக்ஸ் உள்ளார எதுவுமே ஃபீல் பண்ண முடியாத ஒரு கோடிங் தானே இருக்கு. அதுதான் பிரச்சனையே. அந்த எம்பிரத்துக்கு அலைன்மெண்ட், அதாவது மனிதாரம், எத்திக்ஸ் எதுவும் புரியாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க எந்த அளவுக்கு திறமையா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும். சரி. ஒரு அதீத புத்திசாலியான ஏஐ கிட்ட உலகின் அனைத்து பேப்பர் கிளிப்புகளையும் உருவாக்கு அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தா அது உலகத்துல இருக்கிற எல்லா வளங்களையும் அதுக்காக பயன்படுத்தும். ஓகே, ஆனா நம்ம அதை நிறுத்த முடியாதா? நீங்க போய் அதை நிறுத்த பார்த்தா நான் பேப்பர் கிளிப் செய்யறதை இவங்க தடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சு மனுஷங்களை தனக்கு வந்த ஒரு தடையா கருதி உங்களை அழிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்க மேல கோபம் இல்ல, அதுக்கு தேவை பேப்பர் கிளிப். அதுக்காக அது எதையும் செய்யும். ஆக்சுவலி அது ரொம்ப பயமா இருக்கு கேட்கவே. அதே போல ஏஐயின் தந்தைன்னு அழைக்கப்படுற ஜெஃப்ரி ஹிண்டன் என்ன சொல்றாருன்னா, ஏஐ நம்மள அழிக்க எந்த ஆயுதமும் தேவையில்லை. ஒரு நாட்டை கைப்பற்ற நீங்க அங்க போக வேண்டியதில்ல. மக்களை மூளைச்சலவை செய்யற அளவுக்கு சிறந்த பேச்சாற்றல் உங்களுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. ஓ, பெர்சுவேஷன். ஆமா, மனிதர்களை மனிதர்களுக்கு எதிராகவே திருப்பி விட அதால முடியும். வாவ், நாம கற்பனை பண்ற டெர்மினேட்டர் மாதிரி துப்பாக்கியை தூக்கிட்டு வர ரோபோக்கள் தான் ஆபத்துன்னு நினைச்சா நம்ம பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போன் மூலமா நம்ம மூளையை செலவு செய்யறதா நிஜமான ஆபத்துன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் பெரிய ஆபத்து. சரி, இவ்வளவு நேரம் நாம பேசினதை கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். ஏஐ அப்படிங்கிறது வெறும் கம்ப்யூட்டர் கோடு கிடையாது. அது மிஷின் லேர்னிங் மூலமா பல தசாப்த கால தோல்விகளை தாண்டி இன்னைக்கு புரதங்களின் அமைப்பை கண்டுபிடிச்சு மருத்துவத்துல பல உயிர்களை காப்பாத்துற அளவுக்கு வளர்ந்திருக்கு. கரெக்ட். அதே சமயம் நம்ம வெள்ளைக்காலர் வேலைகளை பறிக்கிற, தனி உரிமையை மீறுகிற ஒரு அணுமின் நிலையத்தையே மறுபடியும் திறக்க வைக்கிற அளவுக்கு மாபெரும் சக்தியாகவும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சரியா சொன்னீங்க. இது ஒரு நெருப்பு மாதிரி. அதை வச்சு நாம சமைக்கவும் செய்யலாம், மொத்த வீட்டையும் கொளுத்தவும் செய்யலாம். நாம அதை எப்படி பயிற்றுவிக்கிறோம், எப்படி அதுக்கு ரூல்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம எதிர்காலமே இருக்கு. இறுதியா எங்களை கேட்டுட்டு இருக்கிற உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நம்ம நிறைவு செய்யலாம். ஏஐக்கு சுயநினைவு இருக்கா, அது தானாகவே சிந்திக்கிறதா அப்படிங்கிற தத்துவவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இவ்வளோ நேரம் பார்த்த தரவுகள்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஏஐ அப்படிங்கிறது மனிதர்கள் இன்டர்நெட்ல கொட்டி வச்சிருக்கிற தரவுகள், புத்தகங்கள், நம்ம வரலாற்றை படிச்சுதான் வளருது. ஆமா, நம்ம டேட்டா தான் அதுக்கு சாப்பாடு. அப்படியானால் கூகுள் போட்டோஸா இருக்கட்டும், காம்பஸ் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், அது வெளிப்படுத்துற இனவரி, பாரபட்சம், தவறான தகவல்கள் எல்லாமே வேற யாருடையதோ கிடையாது, மனிதர்களாகிய நமது சொந்த பிம்பம் தானே. ஆழமான சிந்தனை. எதிர்காலத்துல ஏஐ மனிதகுலத்தை அழிக்கும் நிலை வந்தா அத நம்மளை விட அதிபுத்திசாலியா இருக்கிறதால நடக்குமா? அல்லது மனித குணங்களான பேராசை, வன்முறை, பாரபட்சம் இது எல்லாத்தையும் நம்மகிட்டேருந்து கத்துக்கிட்டு அதை ஒரு இயந்திரத்தனமான பெர்ஃபெக்ஷனோட மிகச்சரியாக பிரதிபலிப்பதால நடக்குமா? ஒரு கருப்பு பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நம்மளோட சொந்த இருட்டியே பார்த்து நாம பயந்துட்டு இருக்கோமா? நிஜமாவே யோசிக்க வேண்டிய கேள்வி இது. இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி.
உங்களின் தேடல் தொடரட்டும்.